ராமாயணமும் வேதமும் என்பது பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர் நித்யமாராதிதயானனः ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும் 6 வித சம்பந்தங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது முக்கியமானது ராமாயணம் வேதத்தினுடைய அவதாரம் என்பது. இரண்டாவதாக ராமாயணம் வேதத்தை விளக்குவதற்காக வந்த கிரந்தம் என்பது. மூன்றாவது ராமாயணம் வேதத்தை அடிக்கடி பிரசம்சை பண்ணுகிறது. நாலாவது ராமாயணத்தை அரங்கேற்றினார்களே குஷல் அவர்கள் 2 பேரும் அரங்கேற்றுவதற்கான என்ன தகுதி பெற்றிருந்தார்கள் என்பதை ராமாயணமே பேசுகிறது. அவர்கள் வேதத்தில் நிஷ்டை கொண்டிருந்தபடியினாலே அவர்களை கொண்டு ராமாயணம் அரங்கேறுகிறது என்று. ராமாயணத்தின் கதாநாயகனான ராமரும் சரி, கதாநாயகியான சீதையும் சரி, எந்த சிறப்பை பெற்றிருந்தார்கள் என்று ராமாயணம் பேசுகிறது என்று பார்த்தால் அவர்கள் வேதமூர்த்திகளாக இருந்தார்கள் என்று. ராமாயணம் என்கிற கிரந்தம் வேதத்துக்கு சமம் என்பதனாலே பெருமைப்பட்டுக் கொள்கிறது ராமாயணம். இந்த 6ஐயும் நாம் ராமாயண புஸ்தகத்திலிருந்தே மேற்கோள்களை காட்டி இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக ராமாயணம் வேதத்தினுடைய அவதாரம் என்பது. ராமாயண பாராயணம் பண்ணும் பொழுதெல்லாம் உபக்கிரமத்திலே நாம் சில ஸ்லோகங்களை சொல்லியாக வேண்டும் என்று ஒரு பழைய பழக்கம் வந்திருக்கிறது. அந்த ஸ்லோகங்களிலே வால்மீகியை வந்தனம் பண்ணிவிட்டு, ஹனுமானை வந்தனம் பண்ணிவிட்டு, ராமனை வந்தனம் பண்ணிவிட்டு ராமாயணத்தையும் பிரசம்சிக்கிறோம். அதிலே ஒரு வரி வேத பிராச்சேதசஹதாசீதி சாட்சாத் ராமாயணாத்மனா என்று. அதற்கு முன் வரி என்ன என்றால் வேத வேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே என்று. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், விஷ்ணுவானவர் ராமராக அவதரித்த போது அவரோடு கூடவே வேறு சில அவதாரங்களும் சேர்ந்து நடைபெற்றன என்று. மகாலட்சுமியானவள் சீதையாக அவதரித்தாள். முன்பு மகாலட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம் இருந்ததோ அதே சம்பந்தம் இப்பொழுது சீதைக்கும் ராமருக்கும் இருக்கிறது. அதாவது முன்பு போல் அவருடைய பத்தினியானாள் என்று. அதே போல ஆதிசேஷனானவர் லக்ஷ்மணனாக அவதரித்தார். சேஷோ லக்ஷ்மண உச்சதே என்று பிரமாண வச்சனம். ஆதிசேஷனுக்கும் விஷ்ணுவுக்கும் முன்பு என்ன சம்பந்தம் இருந்ததோ அதே சம்பந்தம் இப்பொழுது லக்ஷ்மணனுக்கும் ராமருக்கும் இருக்கிறது. அதாவது லக்ஷ்மணன் ராமருடைய தாசரானார் என்று. அதே மாதிரி இப்பொழுது நமக்கு தேவை வேதம் ராமாயணமாக அவதரித்தது. வேதமாக இருந்த பொழுது வேதத்துக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம் இருந்ததோ பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம் என்று வேதம் விஷ்ணுவை பிரதிபாதிக்கிறது, தெரிவிக்கிறது என்று. அதே சம்பந்தம் அவதாரத்திலும் தொடர்கிறது. வேதம் ராமாயணமாக அவதரித்த பொழுது ராமாயணம் ராமருடைய கதையை நமக்கு தெரிவிக்கிறது என்று. ஆக பாராயண உபக்கிரமத்திலே சொல்கிற இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது வேதமேதான் ராமாயணமாக அவதாரம் பண்ணி இருக்கிறது என்று. இதற்கான இன்னொரு வச்சனம் மகாவீர வைபவம் என்கிற ரகுவீர கத்தியத்திலே சுவாமி தேசிக சூக்தியாக இருக்கிறது. விதிவச பரிணம தமர பணிதி கவிவரதி தனிஜ சரித நிபந்தன நிசமன நிர்வதா என்று. இந்த சூழ்நிகையானது ராமாயணத்தினுடைய அவதாரம், ராமாயணம் எந்த சூழ்நிலையிலே தோன்றியது என்பதை பற்றி சொல்லுகிறது. இதுல என்ன சொல்கிறார், அமரபணிதி என்கிற வேதமானது நிஜ சரிதம் என்ற ராமாயணமாக விதிவசத்தாலே பரிணமித்தது என்று சொல்லி அந்த ராமாயணத்தை குசலவர்கள் பாட கேட்டார் நேரடியாக ராமரே என்று இந்த கத்தியம் சொல்லுகிறது. இதிலிருந்தும் வேதத்தினுடைய அவதாரம் தான் ராமாயணம் என்று தெரிகிறது. இப்பொழுது இரண்டாவது சம்பந்தம் ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும்
வேதத்தை ராமாயணம் உபபிரம்மணம் பண்ணுகிறது, விளக்குகிறது என்று பாலகாண்டத்திலே ராமாயணத்திலேயே வருகிறது. வேதோபபிரம்மணார்த்தாய சாவக்ராஹஜத பிரபு என்று வால்மீகி பகவான் அந்த குஷலவர்கள் என்கிற 2 பேரையும் வேத உபபிரம்மணார்த்தாய வேதத்தின் உபபிரம்மணத்துக்காக வேதத்தின் விளக்கு நூலுக்காக அக்ராஹஜத கிரகிக்க பண்ணினார். அவர்கள் ராமாயணத்தை வால்மீகியிடமிருந்து கிரகித்தார்கள், தெரிந்து கொண்டார்கள் என்பது எதற்காக என்று கேட்கும் பொழுது வேதத்தை விளக்குவதற்காக என்று இருக்கிறது. இன்னொரு வசனம் இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் என்று ஒன்று இருக்கிறது. இது கூர்ம புராணத்தில் இருக்கிறது, மகாபாரதத்திலும் இருக்கிறது. இதிகாசங்கள் புராணங்கள் என்ற இந்த இவ்விரண்டின் மூலமாக வேதத்தை விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று. இதிகாசங்களிலே முதலாவது ஸ்ரீமத் ராமாயணம். ஆகையாலே இந்த புராண வச்சனத்தின்படி ஸ்ரீமத் ராமாயணத்தின் மூலமாக நாம் வேதத்தை விளக்கிக் கொள்ளலாம் என்பது. இன்னொரு வசனம் இதே கருத்துக்கு கோவிந்தராஜியும் என்கிற பூஷண வியாக்கியானத்திலே ராமாயண வியாக்கியானத்திலே இருக்கிறது. அயஞ்ச பிரபந்தோ வேதோபபிரம்மண ரூபா என்று. இந்த வால்மீகி ராமாயணம் என்கிற கிரந்தமானது வேதத்தை விளக்குவதற்காக வந்த நூல் என்பதை திருமலை நம்பிகள் பகவத் ராமானுஜருக்கு தன்னுடைய முதல் உபதேசத்திலே விளக்கினார் என்று விற்த்தாந்தம் வருகிறது. ராமானுஜர் திருமலை நம்பிகளிடம் 18 தடவை ராமாயணத்தை சேவித்தாராம். அதிலே முதல் தடவை சேவிக்கும் பொழுது முக்கிய கருத்தாக இது வேத கருத்துக்களைத்தான் ராமாயணம் விளக்குகிறது என்பதை சொல்லிக் கொடுத்தாராம். இப்பொழுது 3வது சம்பந்தம் ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும். ராமாயணம் அடிக்கடி வேதத்தை பிரசம்சை பண்ணுகிறது, போற்றுகிறது, ஸ்லாகிக்கிறது என்று வேதத்தை ஸ்துதிக்கிறது. ஒவ்வொரு காண்டத்திலும் ஏதோ ஒரு வியாஜத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை வரவழைத்துக் கொண்டு வேத ஸ்துதியை பண்ணுகிறது ராமாயணம். வேதம் என்ன பண்ணும் என்றால் அயோத்தியா காண்டத்திலே வேதத்துக்கு ஒரு சிறப்பை சொல்லுகிறது. வேதம் ஓதுபவர்கள் எல்லாம் தான பாத்திரங்கள் என்றும் வேதம் ஓதுபவர்களை எல்லாம் நாம் சத்கரிக்க வேண்டும் என்றும், இப்படி தன்னை ஓதுபவர்களை எல்லாம் சத்காரியராக சத்கரிக்கப்பட வேண்டியவராக ஆக்குகிற பெருமையும், தன்னை ஓதுபவர்களுக்கெல்லாம் தானம் பண்ணினால் விசேஷம் என்ற பெருமையையும் கொண்டிருக்கிறது வேதம் என்று. அது எங்கே வருகிறது என்றால் அயோத்தியா காண்டத்திலே ராமர் கௌசல்யினுடைய மாளிகைக்கு அரண்மனைக்கு போகும் பொழுது இந்த கருத்து வருகிறது. வேதம் தன்னை நம்புபவர்களை எல்லாம் ரட்சிக்கும் என்றும் வேதம் மங்களமானது என்றும் வேதத்தை கொண்டு ஸ்வஸ்தி வாசனம் பண்ணுகிற க்ஷேமம் பண்ணுகிற கௌசல்யினுடைய காரிய செயலிலிருந்து தெரிவிக்கிறது. வேதம் துருவமான கருத்துக்களை கொண்டிருக்கும். வேதத்தினுடைய கருத்துக்கள் அகம்பியமாக அசைக்க முடியாதவையாக உறுதியாக இருக்கும் என்பதை ஆரண்ய காண்டத்திலே ஜட்டாயு சொல்லுகிறார். வேதம் நியமங்களுடன் ஓதத்தக்கது என்பதையும் வேதம் மற்ற கல்வித்துறைகளை எல்லாம் அசிதிலமாக்கும், அதாவது உலகில் கற்க வேண்டிய துறைகள் எத்தனையோ கலைகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் வேதத்தோடு கற்றால் அது உறுதிப்படும், இல்லாவிட்டால் அது தளர்ந்து போய்விடும் என்று சுந்தர காண்டத்திலே ஒரு வரி வருகிறது. வேதம் கற்க வேண்டுமானால் அதற்கு ஜன்ம யோக்கியத்தையும் வேண்டும், சம்ஸ்கார யோக்கியத்தையும் வேண்டும் என்று சீதா தேவியே சொல்கிறாள். வேத மந்திரங்களை எல்லாம் அத்விஜனுக்கு சொல்லக்கூடாது என்று. வேதம் பகவானுடைய சம்ஸ்காரமானது என்று பிரம்மஸ்துதியிலே பிரம்மா ராமனிடம் வந்து பேசுகிறார். இந்த மாதிரி எல்லா காண்டத்திலேயும் ராமாயணத்திலே வேதத்தை பற்றிய பிரசம்சை ஸ்துதியானது இருந்து கொண்டே இருக்கிறது. ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும் இது முக்கியமான சம்பந்தமாகிறது. ராமாயணம் அரங்கேறும் பொழுதே அதை எப்படிப்பட்டவர்கள் அரங்கேற்றினார்கள் என்பதை வால்மீகி இப்படி சொல்லுகிறார். தவுது மேதாவினோ திருஷ்ட்வா வேதேஷு பரிநிஷ்டிதௌ என்று. குஷர் லமன் என்று 2 பேர் இருந்தார்கள்.
அவர்கள் 2 பேருக்கும் ராமாயணத்தை அரங்கேற்றுவதற்கான தகுதி இருந்தது என்பதை சொல்வதற்கு 2 பதங்களை இட்டிருக்கிறார். ஒன்று மேதாவினோ என்கிற விசேஷனம், இரண்டாவது வேதேஷு பரிநிஷ்டிதோ என்கிற விசேஷனம். குசலவர்கள் இருவரும் மேதாவிகளாக இருந்தார்கள், புத்திசாலிகளாக இருந்தார்கள் என்பது முதலாவது. இரண்டாவது, இருவரும் வேதங்களிலே நிஷ்டை பெற்றவர்களாக இருந்தார்கள், அதனாலே அவர்களுக்கு ராமாயணத்தை அரங்கேற்றும் தகுதி வந்திருக்கிறது என்று. வால்மீகி ராமாயணத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதங்களில் நிஷ்டை பெற்றவர்கள் மூலமாக அதனுடைய சாரத்தை கேட்டுக்கொண்டால் நன்றாக இருக்கும். 5வது விஷயம், நாம் பார்க்க போகிற 6 விஷயங்களிலே 5வது, ராமாயணத்தினுடைய கதாநாயகனும் கதாநாயகியுமான சீதையும் ராமனும் வேதமே மூர்த்தி வடிவெடுத்தவர்கள் என்பதை ராமாயணம் அடிக்கடி பேசுகிறது. வேத மூர்த்திகளுடைய சரித்திரம்தான் ராமாயணம். ராமன் வேதமூர்த்தி என்பதை யுத்த காண்டத்திலே பிரம்மா தெரிவிக்கிறார். சஹஸ்ரசிருங்கோ வேதாத்மா என்று. வேதாத்மாவான, வேத வடிவான, வேத உருவான விஷ்ணுவினுடைய அவதாரம் நீ என்று ராமனை சொல்கிறார். ராமனே, நீ சாட்சாத் விஷ்ணுவேதான். விஷ்ணுவாய் இருப்பதனாலே வேதாத்மாவாக இருக்கிறாய். ஏனென்றால் விஷ்ணுவுக்கே வேதம் என்று ஒரு பெயர். வேத வடிவத்தவனாக நீ இருக்கிறாய். வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி என்கிற சஹஸ்ர நாம வரியானது வேதம் என்பதை பகவானுடைய 1000 திருநாமங்களிலே ஒன்றாக கீர்த்திக்கிறது. அந்த விஷ்ணுவேதான், வேதம் என்கிற விஷ்ணுவேதான் இப்பொழுது ராமன் என்று வந்திருக்கிறபடியினாலே ராமாயணத்தின் கதாநாயகனே வேதமூர்த்தி என்று தெரிகிறது. 2 பிரம்மங்கள் வேதித்தவ்யங்கள் இருக்கின்றன. வே பிரம்மணி வேதித்தவ்யே என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. ஒன்று சப்த பிரம்மா, இன்னொன்று பரபிரம்மா என்று சொல்லும் பொழுது அவ்விரண்டுக்கும் தொடர்பையும் சொல்லுகிறது. சப்த பிரம்மம் தான் வேதம், பரபிரம்மம் தான் இப்பொழுது ராமனாக வந்திருக்கிறார். அதே போலத்தான் சீதாயா சரிதம் மகது என்று ராமாயணமானது சீதையினுடைய சரித்திரமாக வந்திருக்கிறது. அந்த சீதை யார் என்று கேட்டால் அவளை வேதஸ்ருதி என்ற பதத்தாலே 2 இடங்களிலே ராமாயணம் பேசுகிறது. த்ருவாம் வேதஸ்ருதிமிவ என்று ஜட்டாயு பேச்சு, நஷ்டாம் வேதஸ்ருதிமிவ என்று சுக்ரீவனுடைய பேச்சு. ஒன்று ஆரண்ய காண்டத்திலே, இன்னொன்று கிஷ்கிந்தா காண்டத்திலே. இப்படி 2 இடங்களிலே சீதாதேவி என்பவள் வேதஸ்ருதி போல என்று. அடுத்ததொரு வசனம் வேதத்திலேயே இருக்கிறது. வேதம் என்பது நல்லோருடைய லட்சுமி என்றும். சாஹி ஸ்ரீரமிருதா சதாம் ரிச்சோஜூகும் ஸ்ரீ சாமானி என்று. வேதம் சதாம் நல்லோர்களுடைய, ஸ்ரீஹி செல்வமாக இருக்கிறது. இன்னொரு விதமாக இதையே சொன்னால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்பவை எல்லாம் ஸ்ரீதேவியேதான், மகாலட்சுமியேதான் என்று. அதனால்தான் மகாலட்சுமிக்கு வேதவல்லி என்கிற பெயர் கூட அமைந்திருக்கிறது. நாம் பார்க்கிற 6 விஷயங்களிலே கடைசி விஷயம் ராமாயணம் வேதத்துக்கு துல்லியமாக சமமாக இருக்கிறது என்று ராமாயணமே பேசுகிறது என்று. ராமாயணம் 2 இடத்திலே தன்னை வேத சமமாக சொல்லிக் கொள்ளுகிறது. ஒன்று யுத்த காண்டத்திலே, இன்னொன்று உத்தர காண்டத்திலே. உத்தர காண்டத்திலே எப்படி இருக்கிறது? ராமாயணம் வேத சமம் ஸ்ராத்தேஷு ஸ்ராவயேத் புதஹ என்று இருக்கிறது. ராமாயணமானது வேதத்துக்கு சமமாக இருக்கிறது. எந்த விதத்திலே சமம் என்று பார்த்தால், பண்டிதனாக இருக்கிறவன் எப்படி ஸ்ராத்தங்கள் பித்திருக்கர்மங்கள் பண்ணும் பொழுது வேத ஸ்ராவணம் என்று ஒன்று பண்ணுகிறானோ, அதாவது நிமந்திரிதர்களான பிராமணர்கள் அமுது செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் காது படும்படியாக வேதத்தினுடைய சில பாகங்களை ஓதுகிறது வழக்கமாக இருக்கிறதே, அதற்கு அபிஸ்ரவணம் என்று பெயர். ஸ்ராத்த தினத்திலே பண்ணுகிற அபிஸ்ரவணம் என்கிற வேத ஓதும் செயலிலே வேதம் ஓதுவது போல வேதத்தோடு கூட
ஸ்ரீமத் ராமாயணத்தையும் பாராயணம் பண்ணத்தகும். சில வேத பகுதிகளை ஓதுவிட்டு ராமாயணத்திலிருந்தும் சில பகுதிகளை அவர்கள் காதில் விழும்படியாக பாராயணம் பண்ணலாம் என்பதை ராமாயணம் தெரிவிக்கிறது. ஸ்ராத்தேஷு ஸ்ராவயேத் புதஹ என்று இன்னொரு வசனம் கூட ராமாயணத்திலே இருக்கிறது. ராமாயணத்தை வேத சமமாக எந்தெந்த விதங்களிலே வேத சமம் என்பதை கூட அது தெரிவிக்கிறது. இது பட்டாபிஷேக சர்க்கத்தில் இருப்பதாலே இன்னும் பிரசித்த தரமாகவும் இருக்கிறது. இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம் யः படேத் ராமசரிதம் சர்வ பாபைः பிரமுச்யதே என்று. இதம் இந்த ராமாயணமானது பவித்திரம் பரிசுத்தமானது, மற்றவர்களையும் தூய்மைப்படுத்த வல்லது, பாபக்னம் பாபங்களை எல்லாம் போக்க வல்லது, புண்ணியமானது, வேதைஷ்ட சம்மிதம் வேதங்களோடு கூட சமமானது. சம்மிதம் என்றால் அதற்கு சதிருஷமானது என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ராமச்சரித்தம், ராமனுடைய சரித்திரத்தை, இந்த ராமாயணத்தை படேது எவன் படிக்கிறானோ அவன் சர்வ பாபை எல்லா பாபங்களிலிருந்தும் பிரமுச்சத்தை விடுபடுகிறான் என்று. இது ராமாயணத்தை வேத சமம் என்று சொல்வது மட்டுமில்லாமல் எந்தெந்த விதங்களிலே வேத சமம் என்பதும் சொல்லுகிறது. வேதம் பவித்திரம், வேதம் பாபக்னம், வேதம் புண்ணியம் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நாம் ஏதாவது சில பாபங்களை பண்ணிவிட்டோமானால் வேத மந்திரங்களை ஜபித்துத்தான் பிராயஷ்சித்தம் பண்ணிக் கொள்கிறோம். வேத சம்ஹிதையை பாராயணம் பண்ணினாலே பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் ஒழியும் என்றெல்லாம் பல ஸ்மிருதிகள் விதித்திருக்கின்றன. அந்த விதத்திலே கூட ராமாயணம் வேதத்துக்கு சமமாக இருக்கிறது. ஏனென்றால் ராமாயண பாராயணம் பண்ணினால் கூட வேத பாராயணம் பண்ணினால் ஏற்படுவது போல பாப பிரமோக்ஷம் ஏற்படும், பாப நாசம் ஏற்படும், நாம் பாவங்களிலிருந்து விடுபடலாம் என்று. இப்படியாக பல காரணங்களாலே ராமாயணமானது வேதம் போல இருக்கிறது என்று ஆறாவது விஷயத்தை பார்த்தோம். ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும் எந்த மாதிரி சம்பந்தங்கள் இருக்கின்றன என்பதை சொல்லும் பொழுது இந்த ஆறாவது சொல்கிறது, ஒன்று இன்னொன்றுக்கு உவமையாகிறது, ஒன்று போல இன்னொன்று இருக்கிறது என்று. இப்பொழுது நாம் 6 சம்பந்தங்களை பார்த்தோமே, முடிவிலே அந்த 6 சம்பந்தங்களையும் ஒரு தடவை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்வோம். ராமாயணமானது வேதத்தினுடைய அவதாரமாக இருக்கிறது, ராமர் விஷ்ணுவனுடைய அவதாரமானது போல. ராமாயணமானது வேதத்தினுடைய விளக்க நூலாயிருக்கிறது. வேதத்துக்கு சில பாகங்களுக்கு எப்படி அர்த்தங்கள் சொல்வது என்பதிலே குழப்பம் ஏற்பட்டால் சில சமயங்களிலே ஏற்படும். அப்பொழுது ராமாயணம் முதலிய கிரந்தங்களை கொண்டு தர்மசாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள் முதலியவையெல்லாம் கூட இதில் சேரும். அவற்றின் மூலமாக நாம் விளக்கிக் கொள்ளலாம், வேதத்தில் ஏற்படும் சந்தேகங்களை போக்கிக் கொள்ளலாம். அதனாலே அது உபபிரம்மண கிரந்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக ராமாயணம் வேதத்தை போற்றும் நூலாக இருக்கிறது. எவ்வளவு போற்றுகிறது என்றால் ஒவ்வொரு காண்டத்திலும் வேதத்தை பிரசம்சை பண்ணிக்கொண்டே இருக்கிறது ராமாயணம். நாலாவதாக ராமாயணமானது வேத வித்துகளான குசலவர்களாலே அரங்கேற்றப்பட்டதாய், வேத வீத்தான வால்மீகி மகர்ஷியினாலே இயற்றப்பட்டதாய் இருக்கிறது. ஐந்தாவதாக அது வேத வடிவினர்கள் இருக்கிறார்களே ராமர் சீதை என்று, அவர்களுடைய சரித்தமாக இருக்கிறது. இந்த ராமாயணத்தில் கதாநாயகியாகவும் கதாநாயகியாகவும் இருக்கிறவர்கள் வேத மூர்த்திகள் என்று ராமாயணமே சொல்லுகிறது. கடைசியாக அது வேதத்துக்கு பல விதங்களிலே சமமாக இருக்கிறது ராமாயணம். இவ்வாறாக வேதத்தோடு பலவித சம்பந்தங்கள் கொண்ட ஸ்ரீமத் ராமாயணமானது வேதம் போலவே நமக்கு மங்களகரமாகவும் க்ஷேமம் தரமாகவும் பாப நாசகமாகவும் இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.